Praise God. 10:24 வாசி. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். Praise God. Amen. Hallelujah. 12வது நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கிற விசேஷித்த gift என்ன அப்படினா, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் கர்த்தரால் அவனுக்கு நிறைவாய் கொடுக்கப்படும். நம்புறவங்க கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நீங்க விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க விரும்புகிற காரியம் நிச்சயம் வரும். நான் நம்புகிறது அவரால் வரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்கள் பேரில் சொத்தனம் நினைவாயிருக்கிறேன். அது தீமைக்கல்ல, அது நன்மைக்காகவே. நான் சொல்றேன், நீங்க விரும்புகிற காரியம் நடக்கும். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நம்புறீங்களா? நம்புறீங்களா? நடக்கும். நீங்க விரும்புகிற காரியம் நடக்கும். ஏன்னா நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா நீங்க விரும்புகிற காரியம் நடக்கும். 7 வருஷத்துல ஆடு மேய்ச்சி லாபான காட்டிலும் கொஞ்சம் பெரிய ஆளா மாறிட்டான். யாரு? யாக்கோபு. உடனே இப்ப மாமா என்ன சொல்றாருன்னா, இனி போற குட்டியில எந்த குட்டியில புள்ளி புள்ளியா இருக்குதோ அந்த குட்டியெல்லாம் உனக்கு, எந்த குட்டியில புள்ளி இல்லாம இருக்குதோ பொட்டி இல்லாம இருக்குதோ அந்த குட்டியெல்லாம் இருக்கு. மேக்சிமம் நம்ம எல்லாம் அப்படி எல்லாம் புள்ளி புள்ளியான நாயோ அது எல்லாம் ஒரே கலப்ப, 2 நிறம் 3 நிறமா இருக்கும். ஒரு சில ஆடுக்கு தான் என்ன செய்யும், டாட் இருக்கும். இது வந்து நடக்கவே நடக்காது. இதுக்காக தான் யார் சொல்றாங்க? லாபான் சொல்றான். இப்படி சொல்லியாச்சுன்னா இவனுக்கு ஒரு ஆடு குட்டி கூட என்ன செய்யாது, புள்ளி புள்ளி கிடைக்காது. ஆனா நம்மால் தான் யாரு, இவர் அப்பவே ட்ரெஸ்ஸிங் காம்படிஷன்ல கலந்து அண்ணனையும் சாப்பிட்டவர், அப்பாவையும் என்ன செஞ்சவர், அப்பாவை தூக்கி சாப்பிட்டவர். மாமன் என்ன சின்ன பிள்ளை. இவரு இங்க இருந்து நினைக்கிறார், இவருக்கு ஐடியா பாருங்க. தண்ணி குடிக்க வரும் பொழுது ஒரு தோல் ஒரு பட்டைய கரெக்டா ஆடி எப்ப தண்ணி குடிக்க வருமோ அந்த பட்டையை உரிச்சு என்ன செய்வானா, போட்டுருவான். எதுக்காக போறானா, இந்த ஆடெல்லாம் குட்டி போடும் பொழுது புள்ளி புள்ளி குட்டியா போடணும், புள்ளி புள்ளி குட்டியா போடணும். இதுதான் அவன் விருப்பம். அந்த விருப்பத்துல ஏதோ ஒரு ட்ரிக்க கண்டுபிடிச்சு ஒரு பட்டையை தண்ணி குடிக்க வரும்போது போறான். ஆடெல்லாம் தண்ணி குடிக்கும் பொழுது அந்த பட்டையை, மரப்பட்டையை பார்க்கணும். அந்த மரப்பட்டையை பார்த்த மாத்திரத்துல அடுத்து போற குட்டி எல்லாம் எடுத்தாங்க, புள்ளி புள்ளி குட்டியா மாறிச்சா. யாக்கோபு 2 பெரிய பரிமாணங்களை உடையவனாய் மாறினான். எத்தனை பேர் வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இது லாபான் தடுத்தார். அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். என் வளர்ச்சியை, என் ஆசீர்வாதத்தை, என் உயர்வை லாபான் தடுத்தாலும் நான் நீதிமானாய் இருந்தால் நான் விரும்புகிற காரியம் எனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. எவன் தடுத்தாலும் நடக்காது. நீங்க விரும்பினா அது என்ன செய்யும், நடக்கும், வரும். நீதிமான் விரும்புகிற காரியம் எதற்காய் விருப்பப்பட்டு இருக்கிறீர்கள்? தேவ சித்தத்தின் பிரகாரம், தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் எந்த காரியத்திற்கு நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ. 50 வருஷமா 30 வருஷமா குழந்தை இல்லாத ஆழ்த்த போயிட்டு கடவுள் கேட்கிறார், நான் உனக்கு குழந்தையை தர்றேன், உனக்கு என்ன குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்க. 30 வருஷமா குழந்தை இல்ல, போராட்டத்துல மலடி 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 திட்டுறாங்க. இப்ப கடவுள் வந்து திடீர்னு தரிசனத்துல கேட்கிறார், ஏய் நான் உனக்கு ஒரு குழந்தையை தர போறேன், உனக்கு என்ன குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டா, ஐயா சாமி ஆனாவது பெண்ணாவது எதுவா இருந்தாலும் போதும், 30 வருஷமா பட்ட பாடு போதும், எனக்கு ஏதாவது ஒரு குழந்தையை செய்ய. இதாங்க ரீசன். ஆனா அண்ணால் அப்படி ஜோமல, அண்ணால் அப்படி ஜோமல. அவளுக்கு குழந்தை அவசியம். குழந்தை இல்லாதவன் அவளுடைய சகோதரி அவளை மனமடிவாக்குகிறார். எப்பொழுதும் அவளை திட்டிக் கொண்டே இருப்பாள், மனமடிவாக்குவாள். எப்பொழுதும் பிரச்சனை. ஆனா இப்ப வந்து அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, தேவரீர் நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர்கள்,
பர்டிகுலரா விருப்பப்பட்டு கேட்கிறார், நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும். நீதிமானுடைய விருப்பத்தை அங்கீகரிக்கிற பரலோகம் அவருடைய விருப்பத்தை அங்கீகரித்து ஆமென் என்றும் ஆமென் என்றும் அன்னாளுக்கு நல்ல சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா நீங்க விரும்புகிற காரியம் எதுவா இருந்தாலும் நடக்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நடக்கும் நடக்கும் நடக்கும். டாக்ஸ் கட்டணும். பேதுரு ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா டாக்ஸ் கட்டணும், காசு ஏதாவது வச்சிருக்கியா? அவன் சொல்றான், நீர் தானே வளைய போட்டு என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சேன். போட்டு உண்டை என் கையில ஒண்ணுமே இல்லை, எம்டி. உடனே ஆண்டவர் சொன்னார், சரி பரவாயில்ல, நீ ஒரு தூண்டில் எடுத்துட்டு போய் போடு. ஒரு மீன் என்ன செய்யும்? அகப்படும். அந்த மீன் வாயை திறந்து பார்த்தா உள்ள என்ன இருக்கும்? ஒரு காசு இருக்கும். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா வருஷ கணக்கா நம்ம மீன் வாங்குறோம், மீன் வியாபாரம் பண்றோம், நம்ம எப்ப மீன் வாயை திறந்தாலும் குடல் தான் வந்து நிக்குது, எப்ப வாயை திறந்தாலும் செதிலும் முள்ளுதான் இருக்குது. ஆனா இவர் நம்ம புதுசா சொல்றாரு. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில போட்டு அந்த மீனை பிடிச்சு பாருங்க. அடிக்கடி ஃபெயில் ஆகிறவர் அன்னைக்கு ஃபெயிலே ஆகல. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல் முறை மீன் பிடிக்கும் பொழுது ஃபெயில் ஆனார். கடைசியில இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு இதே பேதுரு வலையை தூக்கி போடுவார், அப்பவே என்ன செய்யாது? கிடைக்காது. ஆனா இப்ப அட்டமட் கரெக்ட்டா இருக்கு. போன உடனே ஒரு மீன் என்ன செய்யுது? கிடைக்குது. வாயை திறந்து பார்த்தா உள்ள அழகான ஒரு வெள்ளிக்காசு இருக்குது. நான் விரும்பினேன்னா இயற்கைக்கு சாதகம் இல்லாமல் சூழ்நிலைகள் இருந்தாலும் எனக்காய் கர்த்தர் சில சாதகத்தை ஏற்படுத்துவார். நான் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு. நம்புறீங்களா? இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. பாசங்க, விருப்பத்துக்கு மாறா நடக்குது. வாய்ப்பு அப்படி இல்லையே பாஸ்டர், சூழ்நிலை அப்படி இல்லையே பாஸ்டர். பொசிஷன் நான் சொல்றேன், உங்க பொசிஷனை பார்க்காதீங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருகிற கர்த்தர் நீங்கள் நீதிமானா இருந்தால் போதும், உங்க விருப்பம் ஆம் என்று கர்த்தர் நிறைவேற்றுவார். மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான், வெட்டும் பொழுது கோடாரி தண்ணியில விழுந்துச்சு. அவன் ஐயோ அம்மான்னு கர்த்தர் இருப்பாரா? பாஸ்டே அப்படிங்கிறான், எலியாவே எலிசாவே என் தகப்பனே அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் வந்து கேட்கிறார், என்னப்பா ஆச்சு? நீங்க ஆலய வேலைக்கு மர வெட்ட கூப்பிட்டு வந்தீங்க, என்கிட்ட கோடாரி இல்ல, பக்கத்துல ஒருத்தர் என்ன செஞ்ச கடனுக்கு இரவலா வாங்கிட்டு வந்தேன், இப்ப அதையும் நான் வெட்டி வீழ்த்தும் பொழுது கையை விட்டு என்ன செஞ்சு. இவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? எலிசா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு பாரு, கையில ஏதாவது காசு வச்சிருப்பாரு, பரவாயில்லப்பா என்னப்பா இந்த காசை வச்சுப்போ அப்படின்னு சொல்லுவாரு. இவன் நினைச்சான். இல்ல இவர் உங்க நீச்சல் அடிச்சு உள்ள போய் இங்க எடுத்து கொடுத்துருவாங்க இவன் நினைச்சிருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் கேட்கிறாரு, எந்த இடத்துல விழுந்துச்சு? அவன் சொல்றான், இந்த இடத்துல விழுந்துச்சு. உடனே எலிசா ஒரு குச்சை வெட்டினாரு. குச்சை வெட்டி என்ன செய்யறாரு? இவன் நிக்கிறவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா கோடாரிக்கு ஏதாவது காசு கொடுப்பாரு, இல்ல வேற ஏதாவது வழி சொல்லுவாருன்னா இடத்தை கேட்டு அங்க இவர் குனிஞ்சு இவர் குதிச்சு உள்ள முங்கி சேர்த்து எடுத்து கொடுப்பாரு. இவர் குச்சை வெட்டி போறாரு, ஒண்ணுமே புரியல. ஆனா எலிசாவுக்கு தெரியும், நான் நீதிமான். நான் இப்ப குச்சை வெட்டி போடும் பொழுது அது இயற்கைக்கு முரணா இருந்தாலும் தண்ணீர்ல இரும்பு மிதக்காது, இதுதான் உண்மை. அது இயற்கைக்கு முரணா இருந்தாலும் நான் விரும்புகிற காரியம் நடக்கும் அப்படின்னு குச்சை வெட்டி போட்டா அந்த கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்து. இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சில தீர்க்க. இப்ப இருக்கிற பொசிஷனை பார்க்காதீங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. எப்படி வேணாலும் நீங்க விருப்பம் வைங்க. ரெண்டு காரியம். ஒண்ணு, நீங்க நீதிமானா மாறிட்டு விருப்பம் மாத்திரம் வைங்க. நீங்கள் விரும்புகிறது அவரால் கொடுக்கப்படும். எத்தனை ராமன் சொல்றீங்க? நிறைய இருக்குது. வரப்போகிற வாரங்கள்ல இதெல்லாம் தியானி. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். இத பத்தின அறிவு நமக்கு இல்ல, இதை குறித்த வெளிப்பாடு ஞானம் நமக்கு இல்ல. நீதிமான் நானே அப்படின்னு போயிடும். அப்படி அல்ல, நீதிமானுக்கு கீழே இவ்வளவு ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய ரகசியம் கூட நீதிமான் இருக்கிறான். இதே நீதிமொழிகள் தான் அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமே. 3:32
மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோடு எத்தனை ராமன் சொல்றீங்க? நான் நீதிமானா இருந்தா நிறைய ரகசியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் நீதிமானா இருந்தால் கர்த்தர் வெளிப்படுத்தினார். தானியேல், யோசேப்பு நீதிமானா இருந்தால் நிறைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. நான் சொல்லுகிறேன், நீதிமானுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு சில காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். ஒண்ணு என்ன தியானிச்சோம்? நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை தருகிறார். 11 நீதிமானுடைய பிள்ளைகள் பசியினால் என்ன செய்யாது? வருந்தாது. 13 நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு வரும். 14 நீதிமான்களிடத்தில் அவர் ரகசியம் இருக்கிறார். எல்லாரும் எழுதுறாங்க. பிரைஸ் காட், ஹalleluya. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீதிமானாய் நான் வச்சுக்கணும் ஆண்டவரே, துன்மார்க்கனாய் அல்ல, உலகத்தானாய் அல்ல, நீதிமானாய் என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆண்டவரே. கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பார்க்கலாம். நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட, நல்ல கையை தட்டி, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய். நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட, கர்த்தரோட தள்ளாட விட மாட்டார். நீ விரும்புகிற காரியம் உனக்கு நடப்பதாக. கர்த்தர் மேல் பாரத்தை நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. நீதிமானின் ஆசீர்வாதம் உன்மேல் இறங்கி வருவதாக. உன் குடும்பத்தின் மேல, உன் வாழ்க்கை மேல நீதிமானின் ஆசீர்வாதம். நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்கா, அவரை உண்மை ஆதரிப்பார். கையை தட்டி தேவா